என்னடா ராசா எப்படா இந்த கடவுள் வாழ்த்த முடிப்ப? எப்போ பார்த்தாலும் இறைவன், இறைவன், இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு தாங்க கடைசி. இன்னைக்கு தாங்க கடவுள் வாழ்த்துல இருக்க 10வது குறள், கடைசி குறள். பார்ப்போமா? பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். ஸோ இதோட பொருள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இறைவனடி சேர்ந்தாரை பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி கடப்பர். இறைவனடி சேராதோர் பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி கடக்க முடியாது. கடலில் மீண்டும் மீண்டும் தத்தளித்து கொண்டே இருப்பார்கள். ஃபைனலாக இந்த குறள் என்ன கருத்தை சொல்லுதுன்னா, இறைவனிடம் சேர்ந்தவருக்கு பிறப்பே இல்லை, அதாவது மறுபிறப்பு இல்லைங்க. அவர்கள் இறைவனின் திருவடிகளில் சேருவார்கள். எப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்தியாகவோ இறைவனாகவோ இல்லாத இறைவனின் சேவகனாகவோ மாறுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகத்தியர் சொல்லியிருப்பேன், நால்வர் சொல்லியிருப்பேன். அவங்க இருந்தும் இன்னும் வாழ்கிறாங்க, மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி நம்மளும் மாறிவிடுவோம் அப்படிங்கிறத இந்த குறள் சொல்லுது. அப்படி ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு மறுபிறவி உண்டு அப்படின்னு சொல்லுது. மறுபிறவி உண்டுன்னா ஜாலி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மனுஷனாகவே பிறக்க மாட்டீங்க. ஒரு புல்லாக பிறக்கலாம், ஒரு பூனையாக பிறக்கலாம், எறும்பாக பிறக்கலாம், என்ன வேணாலும் பிறக்கலாம், புழுவாக பிறக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிறப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிறப்புகள் மாறி மாறி உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் கடவுள் வாழ்த்தோட கடைசி குறள் சொல்லியிருக்கு.